கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அண்ணாவோட நெக் பேண்ட் ஒரு சைடு ஒர்க் ஆகல, உன்னால் ரெடி பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கேட்டிருந்தாரு. சரி என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்டாக ஒரு சைடு கேட்கல அப்படின்னாலே ஒயர் தான் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒயரை பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்த்தேன், ஸ்பீக்கருமே நல்லா தான் இருந்துச்சு. சரி மல்டிமீட்டர் வச்சு கண்டினியூட்டி மோடு போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு. சரி என்னடா இது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு சார்ஜிபிட்ட போய் கேட்டேன். அது என்ன சொல்லிச்சுன்னா, மேலே இருக்க கோட்டிங்னால கூட ஃபால்ஸாக காமிக்கலாம், ஒயரை சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லிச்சு. சரி ஓகே, ஒயரே ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பழைய ஒயர்டு ஹெட்செட் இருந்துச்சு, அந்த ஒயர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பழைய ஒயரை டீசால்டர் பண்ணிட்டு புது ஒயரை சால்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா இந்நேரம் நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ப்ளஸ் மைனஸ் பார்த்து ரெண்டுமே சால்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் க்ளூ ஸ்டிக் போட்டு உள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறது ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் மாட்டிட்டு இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உங்களால் கேட்க முடியும், சவுண்டெல்லாம் பக்காவாக கேட்குது. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் போகிறதுக்கான காரணமே உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஹெட்செட் இருந்துச்சுன்னா கழட்டி பாருங்கள், மோஸ்ட்டாக ஒயர் தான் கட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.